வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தனியார் பள்ளி வாகனம் தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்த சம்பவத்தில் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் விபத்து நடைபெற்றது எப்படி? டிரைவர் வேகமாக வண்டி விட்டு வந்தாரா, மூலையில் வரும்போது பிரேக் கட் ஆகிடுச்சு. அப்படியே வேன் அப்படியே கவுந்து ரயில்வே ட்ராக் மேலே அப்படியே கவுந்துருச்சு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளி ஒன்றில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். திங்கட்கிழமை வழக்கம் போல் பவடங்குடி கிராமத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் வேன் ஒன்று வந்து கொண்டிருந்தது. ஓட்டுநர் வேனை அதிவேகமாக இயக்கியபடி சென்றுள்ளார். அப்போது பூபனூர் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயற்சித்திருக்கிறார். அந்த நேரத்தில் அதிவேகத்தில் வளைத்து தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது வேகத்தடையில் ஏறி தடுப்பு கட்டையில் மோதிய வேன் தண்டவாளத்திலேயே தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேன் கவிழ்ந்து விழுந்த சத்தத்தையும் பள்ளி குழந்தைகளின் அலறல் சத்தத்தையும் கேட்டு ஓடி வந்த அப்பகுதி மக்கள் வேனுக்குள்ளிருந்து 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வேன் ஜன்னல் வழியாக மீட்டனர். விபத்தில் காயமடைந்த மாணவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு உடனே அனுப்பி வைத்தனர். நல்ல வேளையாக அந்த நேரத்தில் ரயில் எதுவும் வராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதிவேகமாக வேனை இயக்கிச் சென்ற ஓட்டுநரின் கவனக்குறைவுதான் இந்த விபத்துக்கே காரணம் என்று கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து திருச்சி கோட்டை ரயில்வே டிஎஸ்பி சக்கரவர்த்தி தலைமையிலான ரயில்வே போலீசார் மற்றும் விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பூபனூர் கிராமத்தில் மேற்கொண்ட விசாரணையில் வேன் ஓட்டுநரின் அலட்சிய போக்கே இந்த விபத்துக்கு காரணம் என்பது தெரிய வந்தது. பள்ளி மாணவர்களை ஏற்றி வரும்பொழுது மெதுவாக செல்லாமல் அதிவேகத்தில் அந்த வளைவில் வளைந்து தண்டவாளத்தை கடக்கும் பொழுது வேகத்தடையில் ஏறியதால் தண்டவாளத்தின் மேல் வேன் கவிழ்ந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்தே விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார் வேன் ஓட்டுநர் சேகரை கைது செய்துள்ளனர். பொதுவாக பள்ளி மாணவர்களை அழைத்துச் செல்லும் வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் விபத்துக்குள்ளான தனியார் வேன் அப்படி எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. பூபனூர் சுற்றுவட்டார பகுதி மாணவ மாணவியர் பள்ளிக்கு செல்வதற்காக பெற்றோர்கள் ஒன்றாக இணைந்து இந்த வேனை ஏற்பாடு செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. வேன் ஓட்டுநரிடம் ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கடந்த ஜூலை மாதம் இதேபோல் பள்ளி வேன் ஒன்று செம்மங்குப்பம் ரயில்வே பாதையை கடக்க முயன்றபோது பயணிகள் ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் 2 பேர், ஒரு மாணவி என 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது மீண்டும் பள்ளி வேன் விபத்து தண்டவாளத்தில் நிகழ்ந்திருப்பது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது.